ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாருங்கள் ரோஸ் செடியெல்லாம் எப்படி பூ பூத்துருக்குன்னு. ஸோ 2-3 நாள் ஊருக்கு போயிட்டேன், இன்றைக்கி தான் வந்திருக்கேன். செடியெல்லாம் ட்ரிப்பில் செட் பண்ணிவிட்டு போனேன். செடியெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்கேன். மெயினாக ஒரு கொஸ்டின் என்ன கேட்குறீங்கன்னா, பேஸிலை பற்றி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. நான் 6 மந்த்ஸ் ஆச்சு ஒரு செடி எனக்கு பேஸிலே வரமாட்டேங்குது. உங்கள் சாயில் மீடியாவோட ஷெட்யூலை நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு பேஸிலே வரலையே ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ பேஸில் வர்றதுக்கு மெயினாக உங்கள் செடியை பார்க்கணுப்பா. செடி சின்ன செடியா இல்லை ரொம்ப ஏஜான செடியா, எப்படிப்பட்ட செடி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அது ஒன்று இருக்குது. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு எந்த மீடியா எப்படி இருக்குது, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற சாப்பாடை செடி கரெக்டாக எடுத்துக்கிறதா அதையும் நீங்கள் பார்க்கணும். நல்லா அது ஃபெர்டிலைசர்ஸ் எடுத்துச்சு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேசில்ஸ் வரும். செடி வீக்காக இருந்துச்சு, சின்ன செடியாக இருந்தாலும் பேசில்ஸ் வராது. ரொம்ப முத்தி போன செடியாக இருந்தாலும் பேசில்ஸ் வராதுப்பா. நீங்கள் என்ன தான் சீவீடு இந்த மாதிரி கொடுத்தாலும் வராது. அதே மாதிரி சாயில் உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனேஜ் நல்லா இருக்கணும். தண்ணி ஓவராக ஊற்றினாலும் வராது பேசில்ஸு. அண்டர் வாட்டரிங், அதாவது தண்ணி குறைச்சி ஊற்றினாலும் வராது. கரெக்டாக மாய்ஸ்சர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி செடி ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேசில்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக வரும் உங்களுக்கு. நீங்கள் சீவீட் லிக்விட் நிறைய கொடுத்தீங்கன்னா பேசில்ஸ் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த செடி பாருங்கள், ஒரு ஹனி டிஜியான், இது ஒரு பழைய செடி தான், 1 வருஷம் ஆன செடி தான். வாங்கும்போது ஒரு சின்ன செடியாக தான் இருந்துச்சு. ஸோ 1 வருஷம் இது க்ரோத் இருக்குது. அப்போ இது ஒரு சின்ன செடியோட சேர்ந்தது தான் யங் பிளான்ட்டு. ஸோ இதில் பேசில்ஸ் பாருங்கள் குட்டி குட்டியாக எவ்வளோ வருதுன்னு. ஸோ ஏன்னா அந்த செடி ஆரோக்கியமாக இருக்குது. 2வது சின்ன செடி யங் பிளான்ட்டு. இது ஒரு ஏஜ்டு பிளான்ட் இருந்துச்சுன்னா பாருங்கள் குட்டி குட்டியாக வருது. ஸோ நம்ம சொல்லியிருக்கேன் பேசில்ஸ் நிறையா சீவீட் லிக்விட் நம்ம ரெகுலராக நம்மளோட செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா பேசில்ஸ் நிறையா வரும். மெயினாக தாக்கத்தை நான் நிறைய தாக்கத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பேசில்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ பேசில் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு கால்சியம் நைட்ரேட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் சாயில் மீடியாவுக்கு கேட்குறீங்க கால்சியம் நைட்ரேட்டை பற்றி ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு. ஸோ நீங்கள் அதான் சொல்லிகிட்டே இருக்கேன், என்பிகே கொடுத்து நீங்கள் சாயில் மீடியா வளர்த்திங்கன்னா நீங்கள் கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாம். நான் கொக்கோபிட்டுக்கு என்ன சொல்கிறேனோ அதே ஃபீடு தான், எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஆர்கானிக்காக நீங்கள் வளர்க்குறவங்க கால்சியம் நைட்ரேட் கொடுக்கக்கூடாது. போன் மீலே உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு பேசில்ஸ் வரும். சீவீடெல்லாம் கொடுத்தீங்கன்னா 2வது கொஞ்சம் ஸ்லோவாக வரும், உங்களுக்கு டைம் பிடிக்கும் வர்றதுக்கு, ஆனாலும் வரும் உங்களுக்கு ஆர்கானிக் வேல. இதெல்லாம் பாருங்கள் உமியில் நம்ம வளர்க்குறோம். ஸோ இந்த செடியெல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் உங்களுக்கு. அது ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர்ஸு. இதுதான் டிஃப்ரென்ஸு என்பிகேக்கும் ஆர்கானிக்குள்ளே டிஃப்ரென்ஸு. அதையும் நீங்கள் பார்க்கணும். ப்ரூனிங்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செடிக்கு. நீங்கள் ப்ரூனிங் நல்லா நம்ம பிஞ்சிங் சின்னதாக பிஞ்சிங் பண்ணும்போது அந்தளவுக்கு பேசில்ஸ் இருக்காது. கொஞ்சம் விட்டு வெட்டும்போது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வெட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக பேசில்ஸ் எல்லாம் உருவாகிறத நான் என்னோடய செடிகளே நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக ரொம்ப குட்டி செடியை நம்ம அந்த மாதிரி பெருசாக நம்ம கட் பண்ணக்கூடாது, ப்ரூன் பண்ணக்கூடாது. அந்த பூவை அப்படியே தான் நம்ம இது பண்ணணும். நல்லா பெருசு இந்த மாதிரியெல்லாம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கனமான ஸ்டெம்மில் நீங்கள் ப்ரூன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசில்ஸும் நிறையா வரும். இந்த செடியெல்லாம் குச்சி மாதிரி தான் இருந்துச்சு போன வருஷம். ஸோ ஒரு ஆகஸ்ட் வாங்கி வச்சது இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே நல்லா புஷ்ஷியாக வந்துச்சு. ஸோ இதையும் நம்ம ஷேப் கொடுக்கணும். செடியை அழகாக நம்ம சுற்றி நம்ம ஷேப் கொடுத்தோம்னா அது ஒரு இஷ்டத்துக்கு விட்டோம்னா அது ஒன்று போல் ஒரு நீளமாக போய்டும். உங்களுக்கு ரவுண்டாக ஒரு ஷேப் செடிக்கு கொடுத்திங்கன்னா ஒன்று போல் வெட்டினீங்கன்னா ஒன்று போல் பூ பூக்கும். ஸோ இந்த செடியெல்லாம் நம்ம ஒரு பழைய செடி தான், நம்ம லோக்கல் நர்சரியில் வாங்கின செடி. ஸோ இதெல்லாமே நம்ம உமியில் மாற்றி வச்சுருக்கோம். உமியில் மாற்றி வச்சாலும் வருது, ஸ்லோவாக தான் வருது, பூ பூக்குது. ஆனால் இதில் நீங்கள் பேசில்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன் எதிர்பார்க்க முடியாதுன்னா ஆல்ரெடி இதெல்லாம் தாய் செடி, மதர் பிளான்ட்டுங்கிற ஒரு வெரைட்டியோட சேர்ந்தது. மதர் பிளான்ட் அப்படின்னா என்னங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன், ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சின்ன செடி. இது பாருங்கள், இது ஒரு ஆப்ரிகாட் ஆரஞ்சு செடி. இது நல்லா பூ பூக்குது. இதை புஷ்ஷியாக நம்ம வளர்க்கலாம். நம்ம கட் பண்ணி விட்டோம்னா ரவுண்டாக ஒன்று போல் நம்ம வளர்க்கலாம்.
ஸோ நீங்கள் மதர் பிளான்ட் மாதிரி செடியை வாங்கினீங்கன்னா பேசில்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, கண்டிப்பாக வராது. மதர் பிளான்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க செடியில் எல்லாமே எடுத்து முடிச்சிருப்பாங்க. அந்த பேலன்ஸை தூக்கி குப்பையில் போட்ட செடியை இவங்க நர்சரிக்காரங்க அதை ஒரு க்ரோ பேக்கில் வச்சு நமக்கு சேல் பண்ணிடுவாங்க. அதில் கொஞ்சம் மிஞ்சம் இருக்க சத்தில் அது பூ பூக்கும். அதில் போய் நீங்கள் பேசில்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக வரவே வராது பேசில்ஸ். நானும் பார்த்துட்டேன். யங் செடி, புது செடியில் தான் பேசில்ஸ் எல்லாம் உருவாகும். மதர் பிளான்ட்டில் ஆல்ரெடி நிறைய பேசில்ஸ் எல்லாம் வந்து முடித்து அவங்க அதுலேருந்து நிறைய கட்டிங்ஸ் எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செடியிலெல்லாம் பாருங்கள், இது பெரிய செடி. இப்போ நிறைய செடி நான் பூ அப்படியே தான் நான் கட் பண்ணுவேன். ஸோ இந்த செடியிலலாம் அப்படி கட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு 2-3 காமிக்கிறேன். இந்த மாதிரி கனமான இடத்துல நீங்கள் கட் பண்ணணும். ஸோ ஒன்று போல் வெட்டினீங்கன்னா ஒன்று போல் பூ பூக்கும் உங்களுக்கு. அப்போக்கப்போ கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அந்த இடத்துல ஷூட் வந்து அங்கங்கே பூ பூக்கும். ஸோ நம்ம கட்டிங்கை பொறுத்து இருக்குது, நம்ம ப்ரூனிங் எப்படி பண்ணுறோம் பொறுத்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரவுண்டாக ஷேப் கொடுக்கலாம். இந்த மாதிரி செடியை நீங்கள் கனமான இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த செடி ரவுண்டாக உங்களுக்கு வரும். இனிமேல் 1 இயர் ஆகிடுச்சு, இனிமேல் ஷேப் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் செடிக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ப்ரூன் பண்ணணும். முதல்ல என்ன செய்வோம், செடிக்கு அந்த பூவை தான் மொட்டை தான் நம்ம வந்து பிஞ்சிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பூவை அப்படியே கட் பண்ணோம், அந்த இடத்துல தளிர் வந்துச்சு. ஸோ இது கனமாக ஆயிடுச்சு செடி. ஸோ கனமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஷேப் கொடுக்கலாம். செடிக்கு வந்து அழகாக ஒன்று போல் நம்ம ஷேப் கொடுக்கலாம். இப்போ நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த செடியெல்லாம் நிறைய பேசில்ஸ் வந்து தான் இந்த மாதிரி கனமாக இருக்குது. இது ஒரு ஆப்ரிக்காட் ஆரஞ்சு செடி. சின்ன குச்சி மாதிரி இருந்த செடி தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இது கொக்கோபிட் மீடியாவில் வளர்கிற செடி உங்களுக்கு. ஸோ பாருங்கள், ரவுண்டாக நம்ம இதை கட் பண்ணலாம். கட் பண்ணிங்கன்னா அழகாக அந்த இடத்துல தளிர் வருது உங்களுக்கு. அந்த இடத்துல வந்துச்சு, அந்த இடத்துல 2 மொட்டு விடும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து புஷ்ஷியாக பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த டார்மன்சி பீரியட் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒன்று போல் அவங்க ப்ரூனிங் பண்ணுவாங்க பெரிய செடிகளை. ஸோ அதனால தான் உங்களுக்கு அது வந்து அந்த எக்ஸிபிஷன் லெவலுக்கு அந்த ரோஸ் ஒரே செடியில் ஒரு 30, 40, சம்டைம்ஸ் 100, 200 கூட பூ பூக்கும். ஸோ அதில் பேசில்ஸ் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ பேசில்ஸ் வருதோ அவ்வளோக்கு பூ நிறைய வரும். ஸோ அதை நீங்கள் சின்ன செடியிலேருந்து வளர்த்து கொண்டு வர செடிகளை தான் பேசில்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும். பெரிய செடி ஆல்ரெடி மதர் பிளான்ட்டை போய் வாங்கிட்டு வந்து வச்சு எனக்கு பேசில்ஸ் வரலன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் என்ன மெனக்கட்டாலும் பேசில்ஸ் வராதுப்பா. அதையும் நீங்கள் பார்த்துக்கிறணும். ஸோ இதெல்லாமே லோக்கல் நர்சரியில் போன வருஷம் வாங்கி மண்ணில் வச்ச செடிகள் தான். ஸோ நான் இப்போ எல்லாமே ரீசெண்டாக உமியில் மாற்றிருக்கேன். ஸோ இதிலெல்லாம் பேசில்ஸ் வருமாங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம பார்க்கணும் வருதான்னு. இப்போ வரைக்கும் எனக்கு வரல. இந்த செடி எப்படி வச்சனோ அப்படியே தான் இருக்குது. பூ பூக்குது, அப்போக்கப்போ பூ பூக்குது, தழுக்குது. ஸோ இதை வந்து அவ்வளோதான், நான் அப்படியே பூ பூக்கிறதுக்கு மட்டும்தான் வச்சுக்கிருவேன் இந்த செடிகளெல்லாம். இன்னும் புதுசாக வாங்குகிற செடிகள் ஆல்ரெடி புதுசாக இப்போ ஆன்லைனில் வாங்கின செடியை மட்டும்தான் மெனக்கட்டு பேசில்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு புஷ்ஷியாக வளர்த்து பார்த்து கொண்டு வரணும். ஸோ இது ஆல்ரெடி பழைய செடிகள் தான் உமிக்கு நான் ரீசெண்டாக மாற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரூனிங் கூட இந்த மாதிரி தான் பண்ணணும். பெரிய செடிகளுக்கெல்லாம் நீங்கள் அந்த மொட்டுக்கிட்டே கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கனமான இடத்துல கட் பண்ணிங்கன்னா பூவும் பெருசாக வரும். ஸோ நிறைய பேர் இந்த பூவை பற்றி கூட கேட்குறீங்க, பூ எனக்கு குட்டி குட்டியாக வருது அப்படின்னு. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் தான்ப்பா. நீங்கள் நல்லா ஆர்கானிக்காக சில இன்ஆர்கானிக்காக ஃபெர்டிலைசர்ஸ் நல்லா நீங்கள் கொடுத்தீங்கன்னா பூ வந்து உங்களுக்கு பெருசாக வரும். ஸோ இதுதான் அந்த மதர் பிளான்ட். இதிலெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் பேசில்ஸ்? கண்டிப்பாக வராது. இதில் அவங்க எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு வெறும் சக்கை தான் இந்த செடி. ஸோ குப்பையில் போட்ட செடியை வந்து அவங்க மதர் பிளான்ட் நமக்கு விற்றுருவாங்க. கொஞ்சம் உயிர் இருக்கிற வரைக்கும் பூ பூத்துக்கிட்டு இருக்கும் அழகாக, அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ பார்த்து செடி வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கணும். மதர் பிளான்ட்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட்டு. வளர்க்க தெரியாதவங்க வேணால் வாங்கி வைக்கலாம். கொஞ்ச நாளைக்கு உங்கள் கார்டனில் பூ பூக்கும்பா. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மதர் பிளான்ட்டும் யங் பிளான்ட் என்னங்கிறது ஒரு வீடியோ ஆல்ரெடி இருக்குது. ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ செடி நிறைய பேர் வாங்குவீங்க, பார்த்து வாங்குங்க. இவ்வளோ கனமான இருக்க செடியெல்லாம் வாங்கிடாதீங்க. வாங்கினீங்கன்னா இதிலெல்லாம் பேசில்ஸ் எல்லாம் வராது. நீங்கள் எவ்வளோ தான் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தாலும் 1, 2 தண்டில் இருக்கிறது செடியில் வேணால் பூ வேணால் பூக்கும், அவ்வளோதான். இது வந்து பேசில்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ செடி வாங்கும்போதும் நம்ம பார்த்து வாங்கணும்ப்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்விக்கு. பேசில்ஸ் வரலைன்னா உங்கள் செடியை நீங்கள் பார்க்கணும். எப்படிப்பட்ட செடி, பெரிய செடியா சின்ன செடியா அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஃபீடு கொடுத்து கொண்டு போகணும். ஸோ இதுதான்ப்பா நான் அந்த கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ நமக்கு வரட்டும், ஆன்லைன் ரோசஸ் வரட்டும். நான் சாயில் மீடியா இதிலெல்லாம் பாட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்.
எவ்வளோ சின்ன செடி எப்படி நம்ம வளர்த்து கொண்டு வரலாம். சாயில் மீடியா நிறைய பேர் கேட்குறீங்க, நம்ம பார்த்து வளர்த்து கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி செடியெல்லாம் வாங்கிடாதீங்க. இது வேஸ்ட்டு. சும்மா கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுக்கு பூ பூக்கும். உங்களுக்கு வாங்குறதா இருந்தால் சின்ன செடியை வாங்கணும். அதுலேருந்து நம்ம வளர்த்து கொண்டு போகணும். அந்த செடியில் தான் பேசில்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறையா வரும். இதில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. பூ பூக்கும், அவ்வளோதான் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.